அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம். மகர சிறைச்சாலை கலவரத்தினுடைய பின்னணியில ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றாரா? முதல் அதனுடைய பின்னணியில கோடபாய ராஜபக்ச இருக்கின்றார் என்று சொன்னது எந்த அளவுக்கு நிஜம், எந்த அளவுக்கு பொய்? சமூக வலைத்தளங்கள்ல பரப்பப்படுற எப்படியான செய்திகள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட இருக்கின்றன? உண்மையிலேயே இந்த மகர சிறைச்சாலை கலவரம் நடந்ததனுடைய பின்னணியில யார் யார் இருக்கின்றார்கள் என்கிற தகவலை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக சாத்தான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள குழு அல்லது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பினர், அவரோட சேர்த்து 4 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை தெரிவித்திருந்தார். அதே போல இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் சார்ந்த விடயத்துல பார்க்கின்ற பொழுது, போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருவருக்கு இடையில நடந்த கலவரத்தினுடைய வெளிப்பாடுதான் இது என்கின்ற விஷயம் பேசப்பட்டது. அதிலையும் குறிப்பாக இந்த போதைப் பொருளை காட்டி கொடுத்தார்கள். ஒருவர் கடத்தினார் அல்லது ஒருவர் விநியோகித்தார் என்பதை இன்னொருவர் காட்டி கொடுத்தார். ஆகவே காட்டி கொடுத்தவருக்கும் இவருக்கும் இடையில தான் பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தது. அதுக்கு பிறகு போலீசாரோட முரண்பட்டதால தான் பெரிய அளவிலான நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரச்சனை 2வது முறை நடைபெற்றது என்கின்ற ஒரு வகையான விமர்சனமும் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய. இது இவ்வாறு கேட்க மகர சிறைச்சாலையிலேயும் அப்படியான ஒரு விடயம் தான் நடந்தது. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையில எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இரண்டுமே போதைப் பொருள் சார்ந்த விஷயங்கள் தான். அங்க போதைப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்றதால ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று தோணுது. என்றால் போதைப் பொருள் விஷயங்கள் சம்பந்தமான விடயத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம். அதால அங்க போதைப் பொருள்ல சில சிக்கல்கள், போதைப் பொருள் விநியோகிக்கிறதுல சில சிக்கல்கள் இடம்பெற்று விட்டது. அதாலதான் அங்க சிக்கல் நிலைமை ஏற்பட்டது என்று நீதியமைச்சர் சொல்லியிருந்தார். இதற்குரிய பதிலையும் நீதியமைச்சர் தான் சொல்லியிருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குரிய பதிலையும் இங்கால மெட்டதுக்குரிய பதிலையும், அதாவது மகர சிறைச்சாலைக்குரிய பதிலையும் நீதியமைச்சர் தான் சொல்லியிருந்தார். ஆனால் பொது வழிகளில் பேசப்படுகின்ற பொழுது, குறிப்பாக இந்த போலீசார அரசியல் அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கின்ற அமைப்பினுடைய தலைவர் அஜித் தர்மபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மதுக்கோப்பையோடையும் சிகரெட் பிடித்தோண்டும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். அதுல ரணில் விக்ரமசிங்க மட்டும் இல்லை, பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள், முக்கிய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தெளிவற்ற புகைப்படம். ஒரு ஜன்னலுக்கு, அதாவது கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியில இருந்து எடுக்கப்பட்டது. ஒரு கண்ணாடி அறைக்குள்ளதான் அவர்களுடைய மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் நடக்கிற புகைப்படத்துல இது சார்ந்து பேசப்பட்டிருக்கலாம் என்கின்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. எப்படி ஒரு புகைப்படம் பேசுமா? புகைப்படத்துல ரணில் விக்ரமசிங்க பேசுகின்றாரா? இல்லையே. பிறகு எப்படி அவர்கள் இந்த விடயத்தை ஊகித்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த 2 பேருக்கும், போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர், முனைநாள் போலீஸ் மா அதிபராக செயலாற்றிய பூஜித் ஜெயசுந்தர, பாதுகாப்பு செயலாளர் கடமையாற்றின கேமஸ்ரீ பெருநேன்றோ, இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு நடந்த மீட்டிங் தான் இது. ஆக இந்த மீட்டிங்ல எங்களுக்கும் இனி பிரச்சனை வரலாம், அதால அடுத்த கட்டமாக நாங்கள் இப்படியான விடயங்களை செய்யலாம் என்று பேசப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இது மக்கள் சார்ந்த விடயத்துக்காக கொண்டு கூடப்பட்ட கலந்துரையாடலாண்டா இல்லை. இந்த மக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசப்படவில்லை. இங்க இருந்த எல்லாம் உயர் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள். ஆக இந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்படி மீட்டிங்கை வைக்கிற வழக்கம் என்ற விஷயம் பேசப்படுது. அண்மையில இதே மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு டிரா நலசினுடைய பத்திரிகை அலுவலகத்துல இப்படியான முக்கியஸ்தர்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டார். அதுல கோடபாய ராஜபக்சவனுடைய ஆதரவாளர்கள் தான் அதிகம் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த மீட்டிங்ல. டிரா நலசினுடைய பத்திரிகை அலுவலகத்தில் நடந்த மீட்டிங்ல, அதே குறிப்பாக இருட்டுல தங்களுடைய பார்க்கிங்ல காரை விட்டு வந்திருந்தார்கள். இதற்காக இருட்டுல விட்டுட்டு வரணும்னா சில பேருடைய முகம் சிசிடிவிகள்ல பதியப்படக்கூடாது என்றதுக்காக. இருந்தாலும் சிலருடைய முகங்கள் பதியப்பட்டிருந்தது, முக்கிய சிலருடைய முகங்கள் பதியப்பட்டிருந்தது. அந்த மீட்டிங்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ற அடிப்படையில தான் நடந்திருக்கலாம். அதன் பின்னணியிலையும் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாம். இந்த சிறைச்சாலை, மகர சிறைச்சாலை கலவரம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கோடபாய ராஜபக்சவுக்கு பயணத்தில் விதிக்கப்பட்ட பிறகுதான் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடக்குது. அது பிறகு இவர்களுக்குரிய மரண தண்டனை பிறகுதான் மகர சிறைச்சாலை கலவரம் நடக்குது. ஆக இந்த சிறைச்சாலை கலவரங்கள் எல்லாம் கோடபாய ராஜபக்சவுக்கு தண்டனை விதிக்கையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்ப்பளிக்கையோ அல்லது அவருக்கு ஆதரவானவர்களுக்கு தீர்ப்பளிக்க பிறகுதான் வருதுண்டா அதுக்கு பின்னணியில அவர் இருக்கின்றாரோ என்ற விமர்சனம் முன்னர் பேசப்பட்டது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கனுடைய பெயரும் அடிபட்டது.
அப்ப இரண்டு பேரும் சேர்ந்துதான் செய்கின்றார்களான்னு கேட்டால் அது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. என்றால் இந்த கூட்டணியில எதிர்கட்சியில கூட்டணியில சஜித்தின் ரணில் தான் முக்கிய புள்ளிகள். அதையும் ரணில் தான் முக்கிய புள்ளி. அதுல நேரடியாகவே இணைய மாட்டோம். நேரடியாக நாங்கள் அதுல இணைந்தாலும் கூட அடுத்த கட்டம் தொடர்பாக பேசுகிற விஷயங்களை நாங்கள் இணைய மாட்டோம் என்று யார் சொல்லியிருந்தார்கள் என்றால் பொதுஜன பெரமுன சார்ந்தவர்கள். நாங்கள் தனித்தனியை தான் எதிர்கொள்வோம், வேறு விஷயங்களுக்காக தான் ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நாமல் அந்த கூட்டத்திலிருந்து கோபத்தோட எழும்பி வருகின்றார். ஆகவே இவ்வாறான விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இது இருவருடைய கூட்டால் இடம்பெற்றிருக்காது என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோடபாய ராஜபக்ச இவருடைய கூட்டால இது இடம்பெற்றிருக்காது என்கின்ற கேள்வி ஒரு பக்கத்தில் எழுந்திருக்கின்றது. ஆனால் தனித்தனியாக இதற்குரிய சில காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதா, தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்ட இப்படி ஒரே நேரத்தில் ஒரே சிறைச்சாலையில் நடைபெறும் என்ற இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பேச்சுத்தான். சமூக வலைத்தளங்கள்ல வந்த ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இது இவ்வாறாக அமைந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கட்டத்துல இந்த மரண தண்டைக்கு பிறகு டிரான் அலசினுடைய பத்திரிகை அலுவலகத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கை வச்சோண்டு இது இவ்வாறு நடந்திருக்கலாம் என்கிற வகையில பேசப்படுகின்றது. இது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த சிறைச்சாலை கலவர பின்னணி தொடர்பாக அரசாங்கம் முன்வைக்கின்ற கருத்துக்கள் எதிர்கட்சிக்கு, அதாவது எதிர்கட்சி தான் இதை நேரடியாக செஞ்சது உண்டோ அல்லது எதிர்கட்சியினுடைய வழிகாட்டுதலால் நடந்தது உண்டோ நேரடியான விமர்சனங்கள் இதை முன்வைக்கல. அவர்கள் பொதுவாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தால தான் இது இடம்பெற்றது, போதைப் பொருள் கும்பல்கள் தான் இந்த விடயங்களை எல்லாம் செய்தார்கள் என்கிற விமர்சனத்தை தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் ஆளும் கட்சி சார்பில். ஆனால் மறைமுகமாக அவர்கள் இதை எதிர்கட்சியால தான் நிகழ்ந்ததுன்றதை மக்கள் மத்தியில கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை எல்லாம் மேற்கொள்கின்றார்களோ. குறிப்பாக போலீசார அரசியல் அர்த்தங்கள்ல இருந்து பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர் அஜித் தர்மவான இந்த விஷயத்தை சொல்றேன். டிரான் அரசினுடைய விடயம், டிரான் அரசினுடைய அலுவலகத்தில் நடந்த மீட்டிங் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பொது வழியில பேசப்படுகிறது, சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது. ஏற்கனவே ஒரு விமர்சனம் இந்த அரசாங்கத்துக்கு மேல முன்வைக்கப்படுகிறது. சமூக வலைத்தள வாசிகள், குறிப்பாக யூடியூபர்ஸை வைத்துக் அரசியல் செய்கின்றார்கள், யூடியூபர்ஸ் பலர் இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஒருவேளை அப்படி சமூக வலைத்தள வாசிகளினுடைய கருத்தால இது ஒரு கருத்துருவாக்கமாக செய்யப்படுகின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட சில நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த கலவரங்கள்லாம் நடந்த பிறகு ஒரு பொதுஜன பெரமுன தன்னுடைய விமர்சனத்தை சொல்லுது. மகர சிறைச்சாலை கலவரம் நடந்த பிறகு நாமல் ராஜபக்ச தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கின்றார். ஆகவே இவர்களுடைய விமர்சனம் முன்வைக்கிற பாணி, இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள், ஒரு தீர்ப்பு ராஜபக்சர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட பிறகு ஒரு கலவரங்கள் வாரது என்றதை வைத்து பார்க்கின்ற பொழுது இது அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஊகத்துக்கு வரலாம். இதற்கு முதல் மஹிந்த ராஜபக்ச கூட ஒரு சிறைச்சாலைக்கு நேரடியாக சென்று அமர நான் வந்துட்டேன் என்று சொன்ன பிறகு சிறைச்சாலை கலவரம் நடந்திருக்கு மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்துல என்று இந்த ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்றார். ஆக இவர்களுக்கு இந்த சிறைச்சாலை கலவரங்களை நடத்துற பாதாள உலக குழுக்களோடையோ அல்ல சிறை கைதிகளோடையோ நெருங்கிய தொடர்பு இருக்கா? அப்ப அப்படி நெருங்கிய தொடர்பு இருக்கிறதால தான் அவர்களால் இதை இலகுவாக செய்ய முடியுதா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அதனுடைய பின்னணியில தான் இப்பயும் செய்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த விடயத்துல பெரும்பாலும் நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றா, மஹிந்த ராஜபக்ச அல்லது கோடபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குலாமினருடைய வழிகாட்டுல இது நடந்ததா, ரணில் விக்ரமசிங்கனுடைய வழிகாட்டுல இது நடந்ததா, இல்ல ரெண்டுமே இல்லாம இது உண்மையிலேயே ஆளுங்கட்சி சொல்ற மாதிரி போதைப் பொருள் கடத்தல்காரருடைய விளைவுகளால தான் இது நடந்ததா அல்லது போதைப் பொருள் தட்டுப்பாடால தான் இது நடந்ததா என்ற பல கேள்விகளோட தொடர்ந்து விரிகின்றது இன்றைய இந்த பொழுதுகள். இருந்தாலும் இதற்குரிய விடை அரசாங்கத்தால கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மக்கள் கேட்கிறது எல்லாத்துக்குமான தீர்வுகளை தவிர தீர்வு ஒன்று தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்ற பிரச்சனைகளே அல்ல, மக்கள் கேட்பது தீர்வுகளை.